அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. சொந்தத்தை பத்தியும் பந்தத்தை பத்தியும் சொன்னீங்க ஐயா. அதுல குரு சொந்தம் தான், அது புரியுது நல்லா எனக்கு. நீங்க கடவுளே சொந்தம் தான்னும் போது கடவுளுக்கு நெக்ஸ்ட் குரு தான் புரியுது. இந்த தொடர்ச்சி இறந்த பிறகும், இப்ப நான் இறக்குறேன், இறந்துட்ட பிறகு எனக்கு வழிகாட்டுவீங்களா, இல்ல உயிர் போயிடுச்சு, இந்த ஆன்மா போயிடுச்சு, இந்த உலகத்தை விட்டுன்னு என்ன விட்டுடுவீங்களா, இதுல எப்படி பண்ணுவீங்க ஐயா? என்ன கூடயே வருவீங்களா? எனக்கு புரியல. இந்த ஜென்மமே வேணாம், எனக்கு புரியுது. அது சொன்னீங்க, வெறுத்து ஜென்மத்தை விடக்கூடாது, அனுபவிச்சு எனக்கு போதும், இந்த ஜென்மம் நிறைவா இருக்கேன் அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு அடுத்த பிறவியெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ அந்த நிறைவு நான் கொண்டு வரேன் மனசுக்குள்ள. எனக்கு என்ன கிடைச்சாலும் கடவுள் இதுதான் எனக்கு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் என்னுடைய கர்ம வினைகள் தான் இந்த துன்பமெல்லாம் வருது, எனக்கு புரியுது, நல்லா புரிய வச்சிங்க. இப்போ உங்க கருணை, உங்க அருள் எனக்கு இறந்த பிறகும் கண்டினியூ ஆகுமா, இல்ல இந்த இந்த பிறவியோட போய் முடிஞ்சிருமா? எது கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. நன்றி. உண்மையிலே நல்ல கேள்விதான். அதாவது மாதா பிதா குருன்னு சொல்றாங்க. மாதா பிதா குரு தெய்வம். நீங்க இந்த ஆர்டர்ல பாத்தீங்கன்னா இதுல பந்தமே கிடையாது, பூராவே சொந்தம் தான். மாதா பிதா சொந்தம், குரு சொந்தம், தெய்வம் சொந்தம். அதனாலதான் பாருங்க, நம்முடைய முன்னோர்கள் அந்த 4ல கூட பந்தம் இல்லை. மாதா பிதா உங்களுடைய பங்களா, அதுக்கப்புறம் தெய்வம்னு வரல. அவங்க அப்படி வைக்கல இல்லையா? மாதா பிதா உங்க பேங்க் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் தெய்வம்னு வைக்கல. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, எதெல்லாம் நமக்கு பாருங்க, இப்ப அதுல 4 விஷயங்கள்ல இந்த 4மே சொந்தத்தை மட்டும்தான் வச்சிருக்காங்க. பந்தத்தை அவர்கள் அந்த கணக்கிலே கொண்டு வரல. ஏனென்றால் கணக்கிலே இல்லாதது. அப்போ ஒரு தாய் எது வரைக்கும் வருவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாய் யாரை காட்டுவா? இந்த ஆர்டர் எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. தாய் யாரை காட்டுவா அப்படின்னா, தந்தையை காட்டுவார். தாய் சொல்லிதான் நம்முடைய தந்தை நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் என்ன வச்சிருக்காங்க பாருங்க, குரு சொல்லித்தான் தெய்வம் யாருன்னு தெரியும். தாய் சொல்லிதான் தந்தையை தெரிஞ்சுக்க முடியும், குரு சொல்லித்தான் தெய்வத்தை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒருத்தன் பிறந்து நானே எங்க அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் நான் கடவுளை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றது. ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், அது ஒருவேளை இவங்க அவங்க அப்பாவா இருப்பாரோன்னு சந்தேகம் இருக்கலாம். யார் உறுதிப்படுத்துறது? உறுதிப்படுத்துற வேலையை தாய் மட்டும்தான் செய்ய முடியும். அவரை மாதிரியே இருக்கிறனே, ஒருவேளை அவருதான் எங்க அப்பாவா அப்படின்னு ஒருவேளை தாய் சொல்லலைன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். ஆனா அதை உறுதிப்படுத்துறது யார்? அவர்தான் உன்னுடைய தந்தை என்று உறுதிப்படுத்த தாய் வேண்டும். எனவே எது தெய்வம் என்று உறுதிப்படுத்த குரு வேண்டும். தெய்வங்களை நீங்க கண்டுபிடிக்கலாம். முக்குக்கு போனீங்கன்னா பிள்ளையார் கோயில் இருக்கு. அப்போ இந்த ஒரு முக்குக்கு போனீங்கன்னா கூட நீங்க ஒரு தெய்வத்தை பார்த்துடலாம். இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு வச்சிருப்பான். அவங்களுக்கு குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கும். குலதெய்வம் பிறப்பாலே வருவது, இஷ்ட தெய்வம் என்பது அவனுடைய மனதாலே விருப்பத்தாலே வருவது. இந்த 2 தெய்வம் இருக்கும். அதுக்கிடையில யாராவது சொன்னாங்கன்னா அது ஒரு தெய்வங்களை இடையில போய் பார்த்துட்டு வருவாங்க. நிறைய பேர் திருப்பதி போயிட்டு வருவாங்க, அந்த மாதிரி போறது உண்டு. அப்போ இது நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்வது, இதுதான் கடவுள் அப்படின்னு நாமளே முடிவு பண்ணி வச்சிருக்கோம். ஆனால் எது கடவுள் என்று நமக்கு காட்டுபவர் குரு. அதனாலதான் அப்படி ஆர்டரா வச்சிருக்காங்க. தந்தையை காட்டுபவர் தாய், தெய்வத்தை காட்டுபவர் குரு. அப்போ நமக்கு நாம இப்ப கடவுளை தேடுற பயணத்துல இருக்கிறோம். கடவுளை தேடும் பயணத்தில் இருக்கும்போது இதை முடித்து வைக்க குரு வேண்டும். இந்த பயணத்தை முடிச்சு வைக்க அவரால் தான் முடியும். தெய்வம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் பிறவிகளை தரும். நீங்கள் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப கடவுள் உங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னா, உங்களுக்கு பிறவிகளை தருவார் அல்லது துக்கத்தை தருவார். அதுதான் அவருடைய வேலை. ஆனால் குரு என்ன செய்வார் அப்படின்னா, எது துக்கம்
எது இன்பம் என்ற பேதத்தை, வேறுபாட்டை உங்களுக்கு உணர்த்தி, எதை செய்தால் துக்கம் போகுமோ அதைச் செய்து உங்கள் வாழ்க்கையில் பிறப்பற்ற தன்மையை, முக்தியை அளிப்பார். அப்போ குருவினுடைய பணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில முக்தியை நோக்கி உங்களை அழைத்துச் செல்வது. அதனாலதான் கடைசியா தெய்வத்த வச்சாங்க. அதுக்கு முன்னால குரு இல்லாம தெய்வத்த நீங்க அடைய முடியாது. ஏன்னா தெய்வம் கடைசியா கூட குருவா வச்சிருக்கலாம். இல்லன்னா முதல்ல குருவா வச்சிருக்கலாம். அவங்க ஏன் 3வதா வச்சாங்கன்னா, கடைசி நிலையை அடைவதற்கு உங்களுக்கு ஆதாரமாக இருப்பவர் குரு. அப்ப இந்த குரு நம்முடன் எதுவரை வருவார்? அடுத்த கேள்வி இருக்கு. இன்னொன்னு, ஒரு குருவ நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு வடிவமா பார்க்கிறோம். எல்லாரும் என்ன பார்க்குறாங்கன்னா, ஒரு குருவை அவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற வடிவத்துல பார்க்கிறோம். ஒரு சீடனும், ஒரு குருவும் கனெக்ட் ஆகுற புள்ளி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடிவம் அல்ல. வடிவமற்ற தன்மைக்குள்ள தான் இந்த சீடனும், குருவும் சந்திக்கிறாங்க. நீங்க ஒரு குரு முன்னால உட்கார்ந்திருந்தா, அவருடைய உருவம் உங்களுக்கு தெரிந்தால், அவருடைய உருவத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டால், அது முழுமையான இணைப்பு அல்ல. அது ஒரு 2 ஒயர நீங்க கனெக்ட் பண்ற மாரி. ஒரு ஒயரையும், இன்னொரு ஒயரையும் கனெக்ட் பண்ணிட்டீங்க. இப்ப நம்ம கனெக்ட் பண்ணிட்டதாலேயே இது முழுமை அடைஞ்சதா ஆகாது. அதன் பிறகு அதுக்குள்ள மின்சாரம் ஓடணும். இந்த மின்சாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பிசிக்கலா இருக்காது. அதுக்கு உருவம் கிடையாது. அந்த மின்சாரமானது அந்த ஒரு ஒயர்ல இருந்து இன்னொரு ஒயருக்கு டிரான்ஸ்பர் ஆனாதான், பாய்ஞ்சாதான் அந்த கனெக்ஷன் முழுமையடையும். அப்போ தாய்க்கும் நமக்கும் பார்த்தீங்கன்னா, வெறும் பிசிக்கல் கிடையாது. தாய்க்கும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உடல் தாண்டி ஏதோ ஒன்று அவளுக்கும் நமக்கு இருக்கு. எவ்வளவு காலம் ஆனாலும், எவ்வளவு வயதானாலும், நமக்கு நம்முடைய தாய்க்கு நாம பிள்ளைதான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ நம்முடைய உடல கவனிக்கிறதே இல்ல. வளர்ந்துட்டா, பெரியவளாயிட்டா, முடி நரைச்சுட்டான்லாம் கவனிக்கிறது இல்ல. அவ என்ன பார்க்கறான்னா, நமக்குள்ள இருக்கிற ஏதோ ஒண்ணதான் பார்க்கிறா. அது வளராது. அது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏனென்றால், அவள் சின்ன குழந்தையில நமக்குள்ள எத பார்த்தாளோ, நம்முடைய மரணம் வரைக்கும் அதோடு தான் அவளுக்கு தொடர்பு. நம்முடைய உடலோடு அல்ல. இவனுக்கு வயசாயிடுச்சு, முடி நரைச்சிருச்சு, இனி என் பிள்ளை இல்லைன்னு சொல்ல மாட்டா. அப்பவும் அவளுக்கு தன்னுடைய பிள்ளையாகத்தான் அது தோன்றுமே, ஒரு முதிர்ந்த கிழவனாக, வயதானவராக தோன்றாது. அதுக்கு காரணம் என்னவென்றால், எப்போதும் இருக்கின்ற ஒன்றோடு அவள் தொடர்பு கொண்டிருக்கிறாள். அத நீங்க அன்புன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ ஒரு குருவோடு நாம தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வெளி விஷயங்கள் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குரு கிட்ட போவாங்க. கொஞ்ச நேரம் இருப்பாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, போயிடுவாங்க. அவங்க என்ன முயற்சி பண்றாங்கன்னா, அந்த குருவினுடைய வெளித்தன்மையோடு தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறார்கள். குருவினுடைய வெளித்தன்மை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பலாப்பழம் மாரி இருக்கும். கரடு முரடா. அத ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பலாப்பழத்த தடவி பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா, நாம தொடர்பு கொள்ள வேண்டிய விஷயம் அதுக்குள்ள இருக்கு. அதனுடைய சுளையில் இருக்கு. அதனுடைய சுவையில் இருக்கு. ஆனா, நமக்கு அதுல பொறுமை இல்ல. அது எப்படி அதற்குள் நுழைவது அப்படிங்கிற அந்த வழி நமக்கு தெரியாதனால, நெறைய பேர் திரும்பி போயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேற வேற குருவோட போய் தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. இது இந்த பிறவியில அவங்களுக்கு நடக்காது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவங்க வடிவத்தோட அழிந்து போகக்கூடிய ஒன்றோடு தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறார்கள். அப்போ ஒரு சீடன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீடர்களுக்கான ரகசியம் இது. சீடர் எப்படி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த குருவினுடைய வெளிப்பகுதியோட கனெக்ட் பண்ணக்கூடாது. அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த உள்தன்மையோடு நம்மை பிணைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால், ஒரு குருவுக்குள் இருக்கக்கூடிய அந்த உள்தன்மை என்பது நித்தியமானது. அந்த நித்தியத்தை அடைந்தவரை, அந்த உள்தன்மையை அடைந்தவரை தான் நாம குருன்னு சொல்றோம். இப்போ அந்த குருவினுடைய உடல் அழிந்து போகலாம். ஆனால் அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த நித்தியம் அழிந்து போகாது. அப்போ இந்த நித்தியத்தோடு நீங்கள் இணைந்து கொண்டால், உங்களுக்கும் அடுத்த பிறவி, அதுக்கடுத்த பிறவி, இன்னும் எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த தன்மையோடு இணைந்திருப்பீர்கள். இன்னும் வேறு விதமா சொல்லப்போனா, குரு என்பவர் வடிவங்களை கடந்து நீங்கள் வடிவமற்றதோடு எப்படி இணைவது என்ற நுட்பத்தை கற்றுத்தரக்கூடிய டெக்னீஷியன் தான் அவரு. அது ஒரு டெக்னிக். நமக்கு பாருங்க,
நமக்கு அந்த ஒரு தட்டுல இருந்துன்னு வைங்களேன், தட்டுல இருக்கிற சாப்பாடு தான் நமக்கு வேணும். ஆனா நாம என்ன பண்ணியிருக்கணும்? தட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. தட்டு தான் நமக்கு தெரியும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஜன்னல்ல இருந்து காற்று வருது. ஆனா நமக்கு அந்த பந்தமெல்லாம் எது மேலன்னா, ஜன்னல் மேல தான். காற்று மேல இல்ல. இதே மாதிரி தான். இந்த உடல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இருந்து, உள்ளிருந்து ஏதோ ஒன்று, உருவமற்ற ஒன்று எல்லாருக்குள்ளயும் இருக்கு. குரு அதை அடையாளம் கண்டு அதை தக்க வைத்திருப்பவர். நாமெல்லாம் என்ன பண்றோம்னா, நமக்குள்ள நெறைய விஷயங்கள் உருவம் இல்லாம இருக்கு. பார்த்தீங்கன்னா, கோவம் உருவம் இல்லாதது, ஆசை உருவம் இல்லாதது, பொறாமை உருவம் இல்லாதது, இப்படி உருவம் இல்லாதது நெறைய நமக்குள்ள இருக்கு. ஆனா, இவையெல்லாம் எதிர்மறையானவை. ஆனா, நமக்குள்ள இருக்கிற உருவம் இல்லாத ஒண்ணு, ஆனந்தம் அப்படிங்கிறதுக்கு உருவம் இல்ல. இப்ப குருவுக்கும் மத்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரண மனிதர் இந்த தன்மையெல்லாம் நான் என்று அடையாளப்படுத்தி அத விடாம வச்சிருப்பார். நெறைய பேர் சொல்றத நம்ம கேட்க முடியும். நான் பெரிய கோபக்காரன். எனக்கு ஆசை ரொம்ப அதிகம். இதெல்லாம் சொல்ல கேட்கலாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அழியக்கூடிய அந்த எதிர்மறையான எண்ணங்களை தான் என்று புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா குரு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இந்த எதிர்மறையான மற்றவருக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய, தனக்கே இடைஞ்சல் தரக்கூடிய இந்த எதிர்மறையான விஷயங்களை விடுத்து, ஆனந்தம் என்பதோடு தன்னை பிணைத்திருப்பார். இப்போ ஆனந்தம் என்ற ஒன்றோடு தன்னை பிணைத்திருப்பவரோடு நாம் பிணைத்துக் கொண்டால், அந்த அழியாத ஒன்றோடு நாம் என்றைக்குமே நமக்கு அழிவு நேராத ஒன்றோடு நாம் எப்போதும் இருக்க முடியும். வேற மாதிரி சொல்லணும்னா, ஒருவர் சேற்றுல, குளத்துல சிக்கிட்டார். கிணத்துல விழுந்துட்டார். கிணத்துல விழும்போது, அந்த கிணத்திலிருந்து தூக்குறவர் என்ன பண்ணியிருப்பார்ன்னா, தன்னை உறுதியான இன்னொன்னோடு பிணைச்சிருப்பார். ஒரு மரத்தையோ, வேறு சிலரையோ புடிச்சிருப்பார். அந்த புடிமானத்துல தான் இந்த கிணத்துல இருக்கிறவர தூக்குறாரு. அப்போ அறியாமை அப்படிங்கிற அந்த கிணற்றுக்குள்ள விழுந்திருக்கிற அந்த சீடனை, இந்த குருவானவர் இருப்புத்தன்மை, தன்னுடைய ஆனந்தம் என்ற அந்த உறுதியான மரத்தை பற்றி இந்த சீடனை தூக்குகிறார். இப்போ நீங்க சீடன் குருவை பற்றும்போது, உண்மையில் அந்த சீடன் குருவை பிடிப்பதில்லை, அந்த மரத்தை பிடிக்கிறார். அப்போ குரு என்பவர் என்னன்னா, இறைவனுக்கும், சீடனுக்கும் பாலமாக இருக்கிறார். கயிறு மாதிரி. மரத்துக்கும், கிணற்றில் விழுந்தவனுக்கும் நடுவே ஒரு பாலமாக இருக்கிறார். உண்மையில் நீங்க கயிற பிடிச்சு நீங்க ஏறுறீங்க. உண்மையில் அந்த வலிமை, உங்களை தூக்கக்கூடிய வலிமை, கர்மாவிலிருந்து, இந்த பிறப்பிலிருந்து உங்களை தூக்கக்கூடிய வல்லமை குருவுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. அது அந்த கயிறு, அந்த மரத்தை பற்றி இருக்கிறது. இதுதான் ரகசியம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு குரு உங்களை பற்றுவதில்லை. ஒரு குருவ நீங்க பிடிக்க முடியாது. ஆனா, நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க குருவ பிடிச்சுக்கலாம். குரு உங்கள பிடிக்க முடியாது. கயிறு வந்து உங்கள பிடிக்காது. நீங்க கிணத்துல இருந்தீங்கன்னா, ஒரு கயிறு வந்து உங்கள பிடிச்சுக்காது. கயிற நீங்க பிடிச்சுக்கணும். கயிற நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, மரம் உங்கள பிடிச்சுக்கும். இதுதான் ரகசியம். அப்போ நீங்கள் குருவை பிடித்துக் கொண்டால், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, குருவ நான் பிடிச்சிருக்கேன். கிடையாது. நீங்கள் இறைவனை பிடித்திருக்கிறீர்கள். அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, குரு என்பவர் இறைவனுடைய மறுவடிவம் அல்லது இறைவன் குருவாக வருவார். மரம் கயிறாக வரும். மரம் தான் வந்திருக்கு உங்கள காப்பாத்த. கரையில நிக்குது இல்லையா மரம்? அந்த மரம் தான் கிணத்துக்குள்ள வந்து காப்பாத்துது. அப்ப அது மரமே வருமா? இல்லை. கயிறாக வரும். அந்த கயிறினுடைய வலிமை எதனுடையது? அந்த மரத்தினுடையது. எனவே அந்த கயிறை நீங்கள் இறுகி பற்றி இருந்தால், அந்த மரம் உங்களை கைவிடாது. இதுதான் ரகசியம். அப்போ குரு நம்மை விட்டு விடுவாரா? அல்லது குரு எப்போதும் நம்முடைய மரணத்துக்கு பிறகும் நம்மோடு வருவாரா? அப்படிங்கிற கேள்வியே அபத்தமானது. ஏனால் அவர் வந்தாலும், விரும்பாவிட்டாலும், அவர் வந்து விரும்பி வந்தாலும், விரும்பாவிட்டாலும், அவருடைய அந்த கயிறு அங்க தான் இருக்கும். உங்களுடைய கைகள்ல தான் அது இருக்கு. நீங்கள் அந்த கயிறை பிடித்துக் கொண்டால், நீங்கள் அந்த மரத்தை அடைவது உறுதி. ஆனா அந்த கயிறு வந்து நம்மளை பற்றும், நம்மளை தூக்கிட்டு போகும் அந்த மரத்துக்கிட்ட அப்படின்னு நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்க. அது சாத்தியம். குறைஞ்சபட்சம் நீங்க பிடிச்சுக்கவாது வேணும். ஒண்ணும் இல்ல. குரங்கு குட்டி பாருங்க. அம்மா ஓடும். அந்த தாய் குரங்கு ஓடும். அந்த குட்டியினுடைய வேலை என்னன்னா, பிடிச்சுக்கிறது மட்டும் தான் வேலை. பாக்கியெல்லாம் அந்த தாய்க்குட்டி பார்த்துக்கும். எனவே சீடர் என்னதுன்னா, அந்த குரங்கு குட்டியை போல குருவை பிடித்துக் கொள்ள வேண்டும்.
குருவை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, அவர் உங்களை எங்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்தில் சேர்ப்பார். குரு அப்படிங்கிற ஒரு மீடியம். இறைவனிடம் உங்களை கொண்டு சேர்க்கும் மீடியம். எனவே மரணத்திற்கு பிறகு குரு உங்களோடு வருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணத்திற்கு பிறகு இன்னும் சொல்லப்போனா நீங்க உயிரோடு இருக்கும்போது எது வந்ததோ, நீங்க குருன்னு நினைக்கிறீங்க, குரு அல்ல. நீங்கள் உயிருடன் இருக்கும்போது இறைவனே குருவாக வந்து உங்களை பிடித்துக் கொள்கிறார். அல்லது நீங்கள் அவரை பிடித்துக் கொள்கிறீர்கள். உங்களுக்கு மரணத்துக்கு பிறகும் நீங்கள் இறைவனைத்தான் பிடித்துக் கொள்ள போகிறீர்கள். எனவே மரணத்துக்கு பிறகு ஏன்னா இப்ப சிக்கல் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த வடிவம் மறைஞ்சு போகுது. அதான் நான் முதல்லயே சொன்னேன். அந்த குருங்கிற வடிவம் மறைந்து போறதால, உங்களுடைய வடிவம் மறைந்து போறதால நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஏன் இந்த கேள்வினா, ஏன் நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, அப்ப குருவினுடைய வடிவம் மறைந்து போகிறதே, என்னுடைய வடிவம் மறைந்து போகிறதே. அப்ப இது வந்து தற்காலிகமானதா? உண்மை இல்லையா? இதுதான் உங்களுடைய சந்தேகம். ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது என்றால், குருவுக்கும் சீடனுக்கும் அந்த வடிவம் இல்லாத, உருவம் இல்லாத ஒரு பிணைப்பு ஏற்பட்டால், அதன் பிறகு இந்த பிரபஞ்சம் உள்ள வரையில் அவருடைய பிணைப்பை அழிக்கவே முடியாது. ஏனென்றால், குருவுக்குள் இருக்கக்கூடியது பிரபஞ்சம். இறைவன். அவரோடு நீங்கள் ஒருமுறை பிணைப்பை ஏற்படுத்தி விட்டால், அதன் பிறகு அந்த பிணைப்பை பிரிக்க முடியாது. 2 இரும்பு துண்டு இருக்கு. ஒரு இரும்பு துண்டு இறைவன். இன்னொரு இரும்பு துண்டு சீடன். இது 2 தனித்தனியா இருக்கு. இப்ப இத சுலபமா பிரிச்சிட முடியும். ஆனால், இதை குரு அப்படிங்கிற வெல்டிங் வச்சு வெல்டு பண்ணிட்டீங்கன்னா, பிரிக்கவே முடியாது. அப்ப குரு என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களையும் இறைவனையும் வெல்டு செய்பவர். பிணைப்பவர். இப்ப பாத்தீங்கன்னா, அந்த வெல்டிங் பாத்தீங்கன்னா, அந்த வெல்டிங் இருக்கிறது தெரியாது. எல்லாமே இரும்பா இருக்கும். ஏன்னா, அந்த வெல்டிங்குமே இரும்பு தான். அப்ப மொத்தமாவே இரும்பா மாறிடும். மொத்தமாகவே நாம் பிரபஞ்சமாக மாறிவிடுவோம். எனவே இதுதான் சீடர், குரு அப்படிங்கிற அந்த உறவுக்குள்ள என்ன நடக்குது? அல்லது ஒரு சீடர் எப்படி குருவோடு இணைப்பு வைத்துக் கொள்ள வேண்டும்? அவருடைய வடிவத்தோடு ஒரு நாளும் நீங்க வச்சுக்க கூடாது. அவருடைய பிசிக்கல் பாடியோட உங்களுக்கு எந்த விதமான நெறைய பேர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த குருவினுடைய அந்த வடிவத்தையே போற்றிட்டு இருப்பான். புகழ்ந்துட்டு இருப்பான். ரசிச்சுட்டு இருப்பாங்க. அதுவல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது. அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த வடிவமில்லாத ஒன்று. அதனோடு நீங்கள் உங்கள் தொடர்பை, உங்களுடைய பிணைப்பை ஏற்படுத்திக் கொண்டால், அதன் பிறகு அந்த பிணைப்பிலிருந்து நீங்கள் எப்போதுமே வெளிவர முடியும். ஏனென்றால் அது நிரந்தரமானது. அதை பிரிப்பதற்கு இந்த உலகத்தில் வேறு எந்த சக்தியும் கிடையாது. எனவே மரணத்திற்கு பிறகு குரு உங்களோடு வருவாரா என்ற கேள்வியே உங்களுக்கு வேண்டியதில்லை. ஏனென்றால் குருவினுடைய வடிவம் மறைந்து போகலாம். ஆனால் எது உங்களை குருவிடம் அனுப்பியதோ அது உங்களை எடுத்துக்கொள்ளும். எனவே என்றைக்குமே ஆனா நான் சொல்ற மாதிரி நீங்க அத மேலோட்டமான உறவா வச்சுக்க கூடாது. ரொம்ப ஆழமான உள்ளுக்குள்ள உண்மையிலேயே ஒரு குருவுக்கும் சீடருக்கும் அந்த உள்ளுக்குள்ளதான் அந்த பிணைப்பு ஏற்படுது. வெளிய எதுவும் இல்ல. வெளிய இன்னும் சொல்லப்போனா அவங்க பார்க்காம கூட இருக்கலாம். இப்ப நெறைய பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு நெறைய மறைந்து போன ஞானிகளை எல்லாம் நெறைய பேர் பின்பற்றுறாங்க. ஓஷோவ பின்பற்றுறாங்க, வேதாத்திரிய பின்பற்றுறாங்க. நெறைய ஞானிகள பின்பற்றுறாங்க. புத்தர பின்பற்றுறாங்க, மகாவீரர பின்பற்றுறாங்க. அவங்கள எல்லாம் யாருமே பார்த்ததில்ல. அப்ப இவங்க எப்படி அதோட தொடர்பு கொள்றாங்க? அந்த வடிவத்தோடு அவங்க தொடர்பு கொள்வதில்லை. வடிவமற்ற தன்மையோடு தொடர்பு கொள்கிறார்கள். இப்ப என்னன்னா, புத்தர் உங்க முன்னாடி இருப்பார். ஓஷோ உங்க முன்னாடி இருப்பார். வேதாத்திரியா உங்க முன்னாடி இருப்பார். எனவே அவர்களுடைய அந்த வடிவத்திற்கு அழிவு இருக்கலாம். ஆனால் அவருடைய அந்த தன்மைக்கு அழிவு கிடையாது. அந்த தன்மையோடு நீங்கள் எப்பாடுபட்டாவது தொடர்பு கொள்ளணும். அதுக்கு வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு ஜூஸ் வேணும். ஒரு மேங்கோ ஜூஸோ, ஒரு கிரேப் ஜூஸோ நமக்கு வேணும். பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கடைக்கு போறோம். ஒரு மேங்கோ ஜூஸ் குடுங்க அப்படின்னு கேட்கிறோம். இப்ப அவங்க மேங்கோ ஜூஸ் குடுக்குறாங்க. ஆனா அந்த மேங்கோ ஜூஸ் பார்த்தீங்கன்னா, ஜூஸா இல்லாம பாட்டிலா இருக்கு. அந்த பாட்டிலுக்குள்ள தான் அந்த ஜூஸ் இருக்கு. இப்ப அந்த ஜூஸ நாம குடிச்சிட்டு பாட்டில தூக்கி போட்டுறோம். குரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது தன்மை என்னன்னா, இப்போ இந்த ஜூஸ தனியா நாம வச்சிருக்க முடியாது. அதுக்கு ஒரு கண்டெய்னர் வேணும். அந்த கண்டெய்னர்ல அந்த ஜூஸ் இருக்கும். நீங்க அத பயன்படுத்திட்டு தூக்கி போட்டுறலாம். இப்ப அந்த வடிவம் இப்ப நீங்க பாருங்க, அதுக்குள்ள இருக்கிற வடிவம் இல்லாத ஒண்ணு தான் உங்களுக்கு வேணும். ஜூஸுக்கு எந்த வடிவமும் இல்ல. அந்த வடிவம் இல்லாத ஒன்று தான் உங்களுடைய இலக்கு. ஆனா அந்த வடிவம் இல்லாத ஒன்றை அடைவதற்கு வடிவத்தின் மூலமா தான் அத அடைய வேண்டியதா இருக்கு. குருவுக்குள்ள இருக்கிற வடிவமில்லாத ஒன்றை தான் உங்களுடைய இலக்கு. ஆனா சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இந்த பாட்டிலுக்குள்ள இருக்கு.
இப்ப நீங்க எண்ணெய் வாங்க இந்த பாட்டில வாங்குனாதான் உங்களுக்கு அது கிடைக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா, அத எடுத்துட்டு எண்ணெய் தூக்கி போட்டுடணும். அதனால தான் பழமொழி சொல்லுவாங்க. என்னன்னா, உங்கள் முன்னால் புத்தர் வந்தால், முதலில் அவரை கொன்று விடுங்கள் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வடிவத்தை அழித்து விடுங்கள். அந்த புத்த தன்மை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எனவே மரணத்திற்கு பிறகு ஒரு குருவுக்கும் சீடருக்குமான உறவு நீடிக்குமா அப்படின்னா, என்றென்றும் நித்தியமான உறவு. இன்னும் சொல்லப்போனா, ஒரு பிள்ளைக்கும், தாய்க்கும், கணவனுக்கும், மனைவிக்கும் இருக்கக்கூடிய உறவு மரணத்தாலே பிரிக்கப்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய வடிவமா தான் பார்க்கிறா. ஏன்னா, ஒரு தாயினுடைய வேலையே என்ன அப்படின்னா, வடிவங்களை உருவாக்குவது தான். காரணம் என்னன்னா, வடிவங்களுக்கு சொந்தக்காரி அவ தான். வடிவமே அவகிட்ட தான் இருக்கு. அவகிட்ட இருந்து தான் வடிவம் வருது. அப்போ ஒரு தாய்க்கு பிள்ளை என்பவன் வடிவம். அவன் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பிள்ளைய அழக ரசிச்சுக்கிட்டே இருப்பான். தன்னுடைய பொண்ணு இருந்தா அலங்காரம் பண்ணி பண்ணி பார்ப்பா. பையன் இருந்தா அவன் நடந்து போறத, சிரிக்கிறதையெல்லாம் ரசிச்சுட்டே இருப்பான். அவளுக்கு வந்து வடிவத்தின் மேல தான் நாட்டம். ஏனென்றால், அவ ஒரு இந்த வடிவத்தை உருவாக்கக்கூடிய தயாரிப்பாளர் அவ. அவளுக்கு அவ்வளவுதான் தெரியும். ஆனா தந்தைக்கும் பிள்ளைக்குமான உறவு பாருங்க. அது வடிவத்தினாலே ஏற்படுவதில்லை. வடிவத்துக்குனால அந்த உறவு இல்ல. அந்த உறவு உள்ளுக்குள்ள இருக்கிற வேற ஏதோ ஒண்ணால ஏற்படுறது. அந்த பிணைப்பு. அப்போ ஒரு ஒரு தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவில் அந்த வடிவம் மறைந்து போனால், அது இல்லாம போயிடும். அதே மாரி ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்த வடிவம் இல்லாம போனா மறைந்து போய்விடும். ஆனால், ஒரு குருவுக்கும் சீடருக்குமான அந்த உறவில் இந்த 2ல் ஏதாவது ஒரு வடிவம் இல்லாமல் போனாலும் அந்த உறவு போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போகாது. காரணம் என்னவென்றால், அவர் உறவு என்பது வடிவம் சார்ந்தது அல்ல. அருவம் சார்ந்தது. எனவே இந்த ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு குருவோட அல்லது என்னோட எனக்குள்ள இருக்கிற தன்மையோட நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, எந்த காலத்திலும் உங்களுக்கு பிரிவு என்பது இல்லை. அழிவு என்பது இல்லை. எனவே ஒரு குருவோட வெறும் வார்த்தைகளோட நின்னுடாதீங்க. அவருடைய உருவத்தோட நின்னுடாதீங்க. அவருக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பேரானந்த இந்த நித்தியத்தன்மையோடு கலக்க முயற்சி செய்யுங்கள். அததான் நான் உங்களுக்கு வேற வேற பாஷையில சொல்றேன். ஏன் நான் என்னுடைய வடிவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? ரொம்ப எளிமையா இருக்கிறேன் அப்படின்னா, இந்த வடிவம் நான் அல்ல. இந்த வடிவம் நான் அல்ல. நான் வடிவமற்றவன். வேற வழி இல்லாம உங்களுக்கு ஒரு வடிவத்தை காமிக்கிறேன். வேற வழி இல்ல. உங்களுக்கு வந்து அந்த வடிவமற்றதை காண்பதற்கு எனக்கு உங்களுக்கு காட்டுவதற்கு வேற வழி இல்ல. இப்போ ஒரு சினிமா ப்ரொஜெக்டர் இருக்கு. அந்த சினிமா ப்ரொஜெக்டர்ல தான் எல்லா விதமான இமேஜும் ஆடுது, பாடுது, சிரிக்குது. ஆனா, அத காட்டுவதற்காக ஒரு ஸ்கிரீன் தேவைப்படுது. ஸ்கிரீன் இருந்தா தான் அத நீங்க காட்ட முடியும், உங்களுக்கு பார்க்க முடியும். எனவே குரு என்பவர் அந்த ஸ்கிரீன் மாதிரி. அப்ப அவரு ஒரு வடிவம் எடுத்து வர்றார். ஒரு வண்ணம் எடுத்து வர்றார். அந்த மாரி நான் உண்மையில் வடிவமற்றவன். எந்தவித அளவுகளுக்குள்ளும் சிக்காதவன். எந்த விதமான எல்லைகளுக்கும் கட்டுப்படாதவன். ஆனா, நான் ஒரு விதத்துல கட்டுப்பட்டு இருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் அத உங்களால புரிஞ்சுக்க முடியும். எல்லை இல்லாத ஒன்றை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய மனதாலே, உங்களுடைய அறிவாலே இதை பார்க்கிறீர்கள். நான் அதற்கு அப்பால் இருக்கிறேன். இப்ப அதுக்கு அப்பால் இருக்கிற நான், உங்களுக்கு காட்டணும்னா என்ன பண்ணணும்? இப்ப ஒண்ணும் இல்ல. சின்ன குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு உங்களுடைய மூஞ்சி நல்லா காட்டணும் அப்படின்னா, கீழ உட்கார்ந்து தான் காட்டணும். நீங்க மேல நின்னுட்டு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையால உங்கள முழுசா பார்க்க முடியாது. அதே மாதிரி ஞானிகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சீடர்களுக்கு முன்னால உட்கார்ந்து அவங்க முகத்த காட்டுறாங்க. வேற வழி இல்ல. அப்போ இதே தான் இந்த உடல் அப்படிங்கிறது என்னன்னா, இது என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒரு ரொம்ப முக்கியமானதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது ஒரே ஒரு காரணம் தான். இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உருவமற்ற தன்மையை உங்களுக்கு எப்படியாவது உணர்த்தி விட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உடலே தவிர, இந்த உடல் என்பது அவ்வளவு முக்கியமானதும் அல்ல. இதற்கு எந்த மதிப்பும் இல்லை. அதனால தான் அதை உணர்த்தின பிறகு இந்த உடல் போயிடுது. இது நீடித்து நிலைத்திருப்பதில்லை. காரணம் என்னவென்றால், அதனுடைய நோக்கம் முடிந்த உடனே இந்த வடிவம் போயிடும். எனவே தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய வடிவத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்றீங்க. உங்களுக்கு இருக்கிற உங்களுடைய சந்தேகத்துக்கு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஒரு விடைய கண்டுபிடிச்சு, ஒரு வழிய கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். உங்களுடைய கேள்வி என்ன?
நீங்க அங்க முன்னாடி வடிவமா இருக்கீங்க. உங்களோடு தொடர்பு கொள்வது ஈஸியா இருக்கு. ஒருவேளை உங்களுடைய வடிவம் இல்லாமல் போனால் நான் உங்களை எப்படி தொடர்பு? அதற்கு தான் நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, ஆத்மலிங்கம்னு ஒண்ணு பண்ணி வச்சிருக்கேன். அது ஒரு வடிவம். அந்த வடிவத்தின் முன்னால் நீங்கள் எப்போது வந்தாலும் சரி, இன்னும் 1000 வருடங்கள் அந்த வடிவம் அங்கே இருக்கும். 1000 வருடங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த வடிவத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அங்கே அமர்ந்திருப்பதை உங்களால பார்க்க முடியும். எனவே நான் உங்களுடைய இன்னொரு விருப்பத்தையும் பூர்த்தி பண்ணிட்டேன். வடிவமற்ற ஒன்றோடு மட்டும் தொடர்பு கொள்ளாமல், நீங்க எப்போது வேண்டுமானால் என்னுடைய வடிவத்தையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதுதான் அதனுடைய ரகசியம். எனவே நீங்கள் ஒரு குருவை வடிவத்தோடு தரிசிக்க அதனால தான் ஜீவ சமாதியெல்லாம் அமைச்சிருக்கும். குரு வடிவத்தோட இருந்திருப்பாரு. அதன் பிறகு அவர் வடிவம் இல்லாம போயிருப்பாரு. இப்ப அவர எப்படி வணங்குறது? அப்ப ஜீவ சமாதின்னு ஒண்ணு அமைச்சு, நம்ம அவரை வடிவத்துக்குள் வேறொரு வடிவத்துக்குள் கொண்டு வந்து அவரை நாம் வணங்குகிறோம். எனவே இந்த ஆத்மலிங்கம் அப்படிங்கிறது என்னுடைய இன்னொரு பரிணாமம். நான் இல்லாமல் போகும்போது அந்த இடத்தை ஒரு வடிவத்தால விட்டுட்டு போணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்தை நாம் அமைத்திருக்கிறோம். எனவே இதுதான் ஆத்மலிங்கத்தினுடைய ரகசியம். அதே மாரி அந்த ஆத்மலிங்கம் அமைப்பதற்கு நிறைய பேரு அந்த உதவிகள் செஞ்சாங்க. மீண்டும் அவர்களுக்கு ஒரு முறை இந்த பணிக்கு உதவி செய்த எல்லோருக்கும் நன்கொடை அளித்த, அதற்கு உதவியாக இருந்த, உடல் உழைப்பை அளித்த எல்லோருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் ஏன் அத வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் இதுதான். என்னன்னா இவருடைய கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஒருவேளை ஒரு குருவினுடைய வடிவம் இல்லாமல் போனால் நிறைய பேர் அப்படிதான். திடீர்னு மறைஞ்சு போயிடுவாங்க. ஒரு குரு தன்னுடைய மரணத்திற்கு பிறகும் தன்னுடைய சீடர்களை கைவிட மாட்டார். நான் என்ன பண்ணியிருக்கேன்? என்னுடைய மரணத்துக்கு பிறகும் என்னுடைய சீடர்களை நான் கைவிடுவதில்லை. அதற்காக இப்பவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எனவே நீங்கள் என்னை எப்படி ரத்தமும் சதையுமா பார்க்கிறீங்களோ, நீங்க அத தொட்டீங்கன்னா, அது முன்னால உட்கார்ந்தீங்கன்னா, நான் என்னுடைய அந்த பிரசன்ஸ நீங்க உணர முடியும். எனவே அதுதான் உங்களோட எல்லா காலமும், இன்னும் எவ்வளவோ பிறவிகளா உங்களோடு நான் இருக்க வேண்டும். உங்களோடு இதே மாதிரி தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கு நான் இன்னொரு வடிவம் எடுத்திருக்கேன். அதுதான் இந்த ஆத்மலிங்கம். எனவே அதற்கு உறுதுணையாக இருந்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கேள்வியை கேட்ட ஐயாவுக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. உங்க அன்புக்கு எல்லையே இல்ல, அன்பு கடலன்றாங்க பாருங்க, இதுதான். நான் என்னமோ சிம்பிளா எனக்கு தெரியலன்னு கேட்டதுக்கு நீங்க புரியாத மடையனை கூட புரிஞ்சிடுற மாதிரி எல்லாம் விளக்கமா நல்லா தெளிவா சொன்னீங்க ஐயா. ரொம்ப ரொம்ப கோடானே கோட நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.